எழுதும்படி ஆண்டவர் அவருக்கு உதவி செஞ்சார். விருப்பங்கள் எழுதுறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால பின்பற்றுங்கள். அப்படி வெட்கப்படும்படி, அது தலை கவிழ்ந்து போகும்படி உதாசீன கொண்டு வருகிறவர்கள், தீமையை கொண்டு வருகிறவர்கள், தீமையான வார்த்தைகளை பயன்படுத்துகிறவர்கள், சிலவங்க பேசலாம் மாட்டாங்க, தீமையா வார்த்தையை சொல்ல மாட்டாங்க, உதாசீனப்படுத்த மாட்டாங்க, எந்த இது இருக்காது. ஆனா ஒவ்வொரு அசைவிலையும் காட்டுவாங்க. ஒவ்வொரு அசைவு மூமெண்ட்லயும் என்ன தெரியும்னா எரிச்சல் வர்ற மாதிரி நடந்துக்குவாங்க. ஒவ்வொரு மூமெண்ட்டும் கோவப்படுத்துற மாதிரி நடந்துக்குவாங்க. ஒவ்வொரு அசைவும் காணப்படும். அப்படி அசைவ பாருங்க, அதை நீங்க பார்க்க கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பார்க்க போய் என்ன வருது, பார்க்காத அப்படின்றாரு. ஏன்னா நீ பதிலுக்கு செய்யாத, அதை ஆசீர்வதிச்சிரு, அதையே பார்க்காத, அதையே போய் பார்க்க கூடாது. அதே பார்த்தா அது மனசுல பதிவாயிரும். அப்புறம் இங்க ஓடிக்கிட்டு இருக்கோம், ஜெபிக்க முடியாது, வேத வசனத்தின்படி நடக்க முடியாது. தீமையானது என்ன செய்யணும், பேசாது. பேசினா தானே நீ எப்படி செய்வ, ஆசீர்வதிப்ப. நான் வாதிட்டு சொன்னா தானே நீ என்ன ஆசீர்வதிப்ப. நான் பேசாம இருந்துட்டு அமைதியா இருந்து செய்யறேன்னு அமைதியா இருந்து செய்யும். அமைதியாக இருக்கும் இருந்துட்டு ஒவ்வொரு அப்ப அசைவ பார்த்தா தானே தெரியும், பார்க்காத. அப்ப ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு அசைவுகளையும் தெரியப்படுதுல, அது பார்க்காத. அத பார்க்க திரும்ப திரும்ப பார்க்கணும்னு தோணும். அங்க பாருங்க, அந்த பாரு இப்படி பண்றாங்க பாரு, அந்த பாரு அப்படி பண்றாங்க பாரு, அங்க பாருங்க இதை போட்டு போயிட்டாங்க பாரு, இங்க பாருங்க இதை செஞ்சுட்டு போயிட்டாங்க பாரு. அவங்க வாயை திறக்க மாட்டாங்க, ரொம்ப அமைதியா செயல்படுவாங்க. அப்ப அதை காணும் போது பார்க்காது. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன், தள்ளி விலகு. பொல்லாப்பா தோணுதா விட்டு விலகு. வசனத்துல எழுதுறாரு, பொல்லாப்பா அது தெரியுதா உனக்கு, அதை விட்டு விலகி போ, அதையே பார்த்துட்டு இருக்காதுன்றாரு. அதை பார்த்தா திரும்ப திரும்ப பார்க்கணும்னு சொல்லும். அது மனித இயல்பு. வந்து அதை பார்த்துட்டு பாருங்க, அது பாருங்க, இப்ப பாருங்க, அது பாருங்க, என்ன பண்ணிட்டு போறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லும். ஒரு அம்மா நாங்க பக்கத்து வீட்டுல இருந்தாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வீட்டுல இருக்கிற பக்கத்து வீடு ஒண்ணுமே, அது பிளாட்ஃபார்ம் நல்ல சிமெண்ட் மண்ணெல்லாம் கிடையாது. அதுல என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது பேப்பர்ஸ் ஏதாவது முடி எல்லாம் இருந்த கடை எங்க வீட்டு வாசல்ல கொண்டு வச்சுட்டு போவாங்க. அது திரும்ப காத்தடிச்சு அங்க பார்த்தான் போகும். அந்த மாதிரி எல்லாம் அதுக்கு ஒரு இது பாருங்க. நான் அதை ஒண்ணுமே செய்ய மாட்டேன், நான் பாட்டுக்கு இருந்தா பெருக்கி தள்ளிட்டு போவேன். அப்புறம் இன்னொரு குவார்டர்ஸ்ல இருந்தேன், போலீஸ் குவார்டர்ஸ்ல. அங்க ஒருத்தங்க நல்ல படிச்சவங்க டீச்சர், அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க வீட்டுல உள்ள குப்பைகள், அந்த செடியில உள்ள குப்பை இதெல்லாம் உடைச்சு கொண்டு எங்க வீட்டு வாசல்ல முற்றத்துல போடுவாங்க. அது மண் தர. நான் என்ன பண்ணுவேன், குப்பைக்காரன் வரும்போது அடுத்து அங்க போட்டுருவேன். அங்க இருக்கிறவங்க எல்லாம் குவார்டர்ஸ்ல உள்ளவங்க சொல்லுவாங்க, ஏங்க நீங்க அவங்க போறதெல்லாம் அள்ளி போறீங்க, அவங்ககிட்ட சொல்லுங்க. எதுக்கு சொல்லணும், அது பாட்டு எத்தனை நாள் போட்டு போகுது அப்படின்னு அள்ளி போட்டுருவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா அசைவுகளால் எரிச்சல் படுத்துகிறது. அவங்க பேச மாட்டாங்க. இப்படி எல்லாம் சில உதாரணத்துக்கு தான் இதெல்லாம் சொல்றேன். அப்ப இந்த மாதிரி எல்லாம் சில செயல்கள் செய்வாங்க. அதை நம்ம திரும்ப திரும்ப அப்படிதான் போட்டாங்களோ, எப்ப போடுறாங்கன்னு பாப்போம். இன்னைக்கு கவனிக்கணும் அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சோம்னா நம்ம ஜெயிக்க முடியாது. என்ன செய்வோம்னா பதிலாக தோற்று போவோம். அவன் ஜெயிச்சுட்டே இருப்பான். பார்க்க கூடாது. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். என்ன விலகுன்னு இருக்கிறார், விலகி போயிடணும். முடிஞ்சா அவரோட சமாதானமா இருன்னு கூட ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். முடிஞ்சா உனக்கு முடிஞ்சதுன்னா எல்லாத்தோட சமாதானமா போ அப்படின்னு, முடியலையா விலகி போன்னு இருக்கிறார். ஆண்டவர் எவ்வளவு ஆலோசனைகளை தராரு பாருங்களேன். வேத புஸ்தகத்துல ஒவ்வொரு புஸ்தகத்திலையும் ஒவ்வொரு ஆலோசனைகள், ஒவ்வொரு ஆசீர்வாதங்களை குறித்து வச்சிருக்கிறார். நல்லவர். நான் இதோடு முடித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆசீர்வாதங்களோடு அதுவும் இந்த ஆசீர்வாதத்தோடு நம்ம செயல்படுவோம். மீதி இருக்கிற 11 மாதங்களையும் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தோடு நடத்துவதற்கான அபிஷேகத்தையும் அந்த கிருபையும் வரங்களையும் வல்லமைகளையும் நமக்கு தரும்படி எல்லாம் விரும்புவோம். ஏன்னா நீங்க விரும்பும் போது கொடுப்பேன்னு சொல்லி இருக்கிறார். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இதோடு முடித்துக்கொள்ள நேரம் அதிகம்.